ஆண்டின் 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்தச் சட்டத்தின் கீழ் உள்ளூராட்சி ஆணையாளராகிய எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் கூட்டப்படுகின்றது. எந்த கட்சி 2 பேரும் அனுப்புவோம். அப்படி கருத்துல நாங்கள் ஆதரவு கூப்பிடுறோம். நான் டேனியல் முன்மொழி. எனது பேர் இன்ஷா. அதை நான் மறுமொழிகிறேன். சவமாலை ஆரோக்கியம் நீராடும் நான் இங்கு போட்டியிடுகிறார்கள் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன், ஆண்டனி பீட்டர் டேவிட், டேனியல் பிளண்டி வசந்த். ஆகவே டேவியர் ஜான்ஸ் கொலின்சன் தமிழ்நாடு உறுப்பினர்கள் சோமநாதன், பிரசாந்த் சோமநாதன். சபாரத்ன மைக்கேல் கொலின். செபஸ்தியாமுல்லை ஜேம்ஸ் பிரான்சிஸ் இயேசுதாசன். முகமது இம்சான். அந்த வகையிலே கூடுதல் வாக்குகளை பெற்ற ஆண்டனி பீட்டர் டேவிட், டேனியல் பிளண்ட் உறுப்பினர்கள் தாங்கள் பகிரங்க வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா அல்லது ரகசிய வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா என்பதனை தெரிவிக்கவும். சோமநாதன், பிரசாந்த் சோமநாதன், சபாரத்ன மைக்கேல் கொலின், செபஸ்தியாமுல்லை ஜேம்ஸ் பிரான்சிஸ் இயேசுதாசன், ஜஸ்மின் ஜூட் பின்னராஜ், கமலநாதன் விஜிதா, முகமது ஹுசைன் 8 வாக்குகளையும் சோமநாதன். அந்த அடிப்படையில் நகர சபையினுடைய உப தவிசாளராக நூர் முகமது ஹுசைன் அனைவருக்கும் வணக்கம். இன்று உண்மையான ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்றைக்கு மன்னார் நகரத்தின் நகரபிதாவாக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். இதுக்கு அனைத்து எமது கட்சி உறுப்பினர்களும், முக்கியமாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் அடைக்கலான் பாராளுமன்ற உறுப்பினர், அதேபோன்று ரிசார்ட் பதியின் பாராளுமன்ற உறுப்பினர், அதேபோன்று கூட்டணி கட்சிகள், அதுபோன்று தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர்கள் அனைவரும் எமக்கு ஆதரவளித்து இன்று மன்னார் நகரத்தின் நகரபிதாவாக என்னை நியமித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அனைவருக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். எங்களது நோக்கம் ஒன்றுதான், மன்னார் நகரத்தின் அபிவிருத்தியும் மன்னார் நகரசபையின் அபிவிருத்தியும் தான் எங்களது நோக்கமாக இருக்கும். நகரத்தை சுத்தமாக வைத்திருப்பது, மக்களுக்கு தேவையான வசதிகளை பெற்றுக் கொடுப்பது போன்ற விடயங்களைத்தான் நாங்கள் முன்னோக்கி செல்வோம். அதேபோன்று சென்ற காலங்களிலே இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுப்போம். முதற்கட்ட பணியாக அபிவிருத்தி, அதேபோன்று சென்ற காலங்களில் இடம்பெற்ற ஊழல்களை நாங்கள் வெளிக்கொண்டதற்காக எங்களுக்கு மக்கள் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே என்னை தெரிவு செய்த எமது உறுப்பினர்கள், அதேபோன்று எனது சக நகரசபை உறுப்பினர் ரஜினி அவர்கள் பள்ளிமுனை வட்டாரத்தில் வெற்றி பெற்றவர், அதேபோன்று உபதவிசாளர் ஹுசைன் அவர்கள், நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த தருணத்திலே நாங்கள் மக்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கின்றோம். உங்களுக்கான அபிவிருத்தியை நிறைவேற்றுவதுதான் எங்கள் திட்டம்.
அத்தோடு சென்ற காலங்களில் இடம்பெற்ற ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதுதான் எமது கடமைப்பாடாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.